ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுதான் சொரக்காய் கூட்டு. எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேணான்னு சொல்கிறவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. பாருங்கள், இது ரொம்ப பெரிய சொரக்காவாக இருக்கிறதுனால நான் ஒரு ஆஃப் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் கட் பண்ணாலே ஒரு 4 பேர்கிட்ட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நிறையாவே இருக்கும். பாருங்கள், ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி இன்னும் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. வெங்காயம் வந்து தேவையானது கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் என்னென்ன தேவையானதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக போடுங்க. சால்ட்டு வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொரக்காய் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும் சால்ட்டு. அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து எல்லா சைடும் சேர்கிற அளவுக்கு நல்லா இது போல் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் என்ன போட போகிறோன்னா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா தண்ணி அதில் நிறையா இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். அதுக்காக தான். பார்த்திங்களா, இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு பாருங்கள். வெந்துடுச்சான்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. சொரக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. சூடான சாப்பாட்டில் சொரக்காய் வந்து நம்ம கூட்டு மாதிரி சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைனா இதையே நம்ம வந்துட்டு குழம்புக்கு பதிலாக இதை மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் கூட சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.